முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவான அறிக்கை விட்டிருக்கின்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். தேவைப்படுகிறவர்கள் மூன்றாவது மொழியை படிக்கிறார். திணிப்பு என்பது இருக்கக்கூடாது. சார், வழக்கத்தில் இருக்கிறது ஏன் பழக்கத்தில் இருக்கிறது ஏன் மாற்றணும்? எப்போ எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்கணும் தானே. தேவையில்லாமல் ஒரு மொழி பிரச்சனை தலையிடக்கூடாது. மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். அதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும். எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிராமப்புறங்கள் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற தகுதி திமுக உண்டு. திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் உண்டு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி உண்டு. மற்ற கட்சிகள் வரலாம். அதனுடைய வரலாறுகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை, அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்த பின்புதான் தெரியும். இல்ல, அதெல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்க. அவரை பத்தியெல்லாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை அது முடிஞ்சு போன பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு. பொதுச்செயலாளர் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, பார்லிமெண்ட்டுடைய எண்ணிக்கை கூட்டித்தான் வரணும். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள், அதிமுக ஏற்றுக்கொள்ளும். குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அதிமுக எதிர்க்கும். அதை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. நாங்கள் எதிர்கொண்டு தானே இருக்கோம். வழக்கு தானே வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. இதெல்லாம் கோர்ட்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, வேற ஏதாவது இப்ப உள்ள இதை கேளுங்க. இது நடந்து போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார்? ஆமா, நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை கொடுக்கணும். இல்ல, நிதியை கொடுக்கணும். அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய அறிக்கையிலேயே அதை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அதிமுக அதை வலியுறுத்தும். தமிழகம் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற சம அளவை தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அதிலே அதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டை தான். அதுக்காக நிதியை கொடுப்பதில் சண்டை போட்டா வாங்க முடியும்? இங்கிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது, அவர்கள் வரியை வாங்குறாங்க, அதை திருப்பி கொடுக்கணும்ல. மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்கணும். அதுதான் வழக்கம். அப்பதான் நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும். அது ரைடு நடந்திருக்கு. இனிமே தான் எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே. தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ரைடு நடந்துட்டு தான் இருக்கு. ரைடு நடக்குது, போகுது, வருது, அது மாதிரி நிற்கிது. பிறகு நீங்க எப்பயும் அவர் எதிர்கட்சியில இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்ன சொல்லுவாரு, ஆளுங்கட்சி ஆன உடனே ஒன்ன சொல்லுவாரு. இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி ஆளுகின்ற கட்சியில் அவர் இருக்கிற காரணத்தால பழசெல்லாம் அவர் மறந்துட்டாரு. பழசா இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதிமுக ஒரு பிரச்சனை சொன்னா அதை ஒரு பெருசா பெருசுபடுத்துவாரு. திமுக ஒரு பிரச்சனை சொன்னா அதை கண்டுக்கிறாம போயிட்டு இருப்பாரு.